சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 28/2/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை துவாதசி திதி இரவு 8:43 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா புனர்பூசம் நட்சத்திரம் காலை 9:33 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூசம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 9:36 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஜெயா மகா துவாதசி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது போக குலசேகர ஆழ்வாரினுடைய திரு நட்சத்திர நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் ஒரு கரிநாள் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கா. கரிநாள்னு சொன்ன சூரியனுடைய தீட்சிண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:29 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:14 சந்திர உதயம் என்பது மதியம் 3:29 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:35 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:50 முதல் காலை 6:28 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9:25 முதல் பகல் 10:53 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:49 முதல் 3:17 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6:29 முதல் 7:57 வரையிலும் நீடித்திருக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:53 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:37 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, சாலை விபத்துகளில் சிக்குவதற்கான காரணம் என்ன, நம்முடைய கிரக அமைப்புகளா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். பொதுவா இண்டிவிஜுவலா ஒரு வண்டியில போயின்னு இருக்கோம், ஒரு கார் ஓட்டுறோம், இல்லை 2 வீலர் ஓட்டுறோம், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுதுன்னு சொன்னா எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லுவோம், எதிர வந்தவனைத்தானே குறை சொல்லுவா. நான் தப்பா ஓட்டினேன், அதனால என்னுடைய கண்ட்ரோல் இல்லாம நான் போய் மோதிட்டேங்கிறத 100-99 பேர் ஒத்துக்கவே மாட்டா. யாரோ ஒருத்தர் மட்டும்தான் நான் தான் போய் மோதிட்டேன் அப்படிங்கிறத சொல்லுவா மனசாட்சி உட்பட்டு. பாக்கி எல்லாருமே பார்த்தோம்னா எதிர வந்தவன் ராங்ல வந்துட்டான், இல்ல முன்னாடி போனவன் இண்டிகேட்டர் போடல, அது பண்ணல, இது பண்ணலன்னு சொல்லி ஏதோ ஒரு ரீசனை சொல்லிட்டே இருப்பா. ஆனால் அந்த பெற்றோர் மட்டும் கரெக்டா சொல்லுவா. அந்த நேரத்துல விட்டு கொடுக்கலாம் கூட
தனியா வந்து சொல்ல, எத்தனையோ தடவை படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்கவே இல்லை, வண்டி எடுக்காதேன்னு சொல்லி, ஒழுங்கா ஓட்டுன்னு சொன்னேன்னு சொல்லி, அதுவும் குறிப்பாக அந்த தாயார் பார்த்தோம்னா இந்த பையனை கடுமையாகவே கடிந்து கொள்வார்கள். எங்க தனிமையில் இருக்கும்போது. ஆனா மற்றவர்கள் எத்தாப்புல பார்க்கும்போது அந்த அம்மா கூட என்ன சொல்லுவான்னா, என் பையன் ஒழுங்காதான் ஓட்டிட்டு போனா, ஆனா எத்தாப்புல வந்தவன் மோதிட்டான், முன்னாடி போனவன் ஒழுங்கா திரும்பல, அந்த இடத்துல லைட்டே இல்ல, இருட்டா இருந்தது, அவன் கண்ணு தெரியாம கொண்டு போய் விட்டுட்டான்னு சொல்லி தங்கள் மீதுள்ள அந்த தவறினை யாருமே ஒத்துக்கொள்வதே இல்லை. இதுல முக்கியமா ஏன் இதை நான் வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன் இந்த கருத்துன்னு சொன்னா, அங்க கவனக்குறைவு அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? அந்த கவனக்குறைவு மற்றும் அதிவேகமாக வண்டியை இயக்குதல் சொல்றார். ஈவன் சட்டத்துல பார்த்தோம்னா கூட 279 அப்படிங்கிற ஒரு செக்ஷனை வச்சிருப்பா. இந்த கவனக்குறைவாக வண்டி ஓட்டுதல்ங்கிறதுக்காக தான் 279 ஐபிசி 337 338ங்கிற மாதிரிலாம் செக்ஷன் வச்சிருப்பா. 337ங்கிறது வந்து ஒரு லேசான காயம், 338ங்கிறது ஒரு படுகாயம், அப்புறம் 304A அப்படிங்கிற மாதிரிலாம் செக்ஷன் வச்சிருப்பா. ஆக்சிடென்டல் டெத் அப்படிங்கிறதுக்கெல்லாம் செக்ஷன் வச்சு ஐபிசியில பிரிச்சு கொடுத்துருப்பா. ஒன்றொன்றுக்கு விதி சொல்றேன். இது எதற்காக என்று சொன்னால், நம்முடைய அந்த மனநிலையை கருத்தில் கொண்டு அந்த கவனக்குறைவு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அப்போ அந்த சந்திரன் என்கின்ற கிரகமானது முக்கியமான இடத்தினை பிடிக்கிறது. அதனால்தான் சந்திராஷ்டம நாள்ல ரொம்ப ஜாக்கிரதையா வண்டி ஓட்டணும்னு சொல்றார். ஈவன் நம்ம வந்து தொழிலே டிரைவிங் தொழிலா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த டிரைவராக இருந்தா சந்திராஷ்டம நாள் நான் லீவ் போறேன்லாம் சொல்ல முடியாது இல்ல. அப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா, மனதினை கட்டுப்பாட்டோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அடிக்கடி தண்ணீர் அருந்தி கொண்டே செல்ல வேண்டும்ங்கிறதுக்காக சொல்றோம். சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். சாலை விபத்துகளில் சிக்கணும் அப்படின்னு சொன்னா, அங்கே செவ்வாய் வந்து ஒரு பலமிழந்த செவ்வாயாக இருப்பார் அந்த நாளிலே. அந்த குழந்தைகளை பொறுத்தவரை, இந்த குழந்தைகளாகட்டும் இல்ல யாரோ ஒருத்தர், ஒரு மனிதர் ஆக்சிடென்ட்ல மாட்டிட்டான்னு சொன்னா, அந்த செவ்வாயினுடைய ஒரு பலவீனமான ஒரு சூழல் என்பது அவருடைய ஜாதகத்திலே இருந்திருக்கும். ஒரு 8ஆம் பாவத்திலே ஒரு செவ்வாய் இருக்கிறது. அடிப்படை ஜாதகத்திலே செவ்வாய் வலிமையாக இல்லை. அன்றைய தேதியிலே கோச்சார ரீதியாக செவ்வாய் 8ல இருந்து ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு அந்த விபத்திலே சிக்குவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம். நான் ஏன் செவ்வாயை வந்து குறிப்பிட்டு சொல்றேன்னு சொன்னா, செவ்வாய் என்கின்ற கிரகம் தான் அந்த சாலை விபத்துன்னு சொல்றோம் இல்லையா, ரோடு அப்படின்னு வரும்பொழுது, இதே வந்து பிளைட் ஓட்டுறதுக்கு வேற கிரகம், அது வேற. அதே மாதிரி ஒரு ஷிப் அப்படிங்கிறத ஆப்ரேட் பண்ணா அதற்கு வேற கிரகம். ஆனால் டிரைவிங்னு வரும் பொழுது, நம்ம வந்து சாலையில ஓட்டுறவங்க தான் டிரைவர்னு சொல்றோம்ல, அந்த சாலை வழி போக்குவரத்து என்று வந்தாலும் சரி, இருப்பு பாதையில ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி, இன்ஜின் டிரைவர்ஸா இருந்தாலும் சரி, ஒரு ரயில் இன்ஜின் டிரைவர்களாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு வந்து செவ்வாய் என்கின்ற கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமையாக இருக்க வேண்டும், ரொம்ப அதிகமா இருக்கணும். செவ்வாயினுடைய பலம் இருக்கிறவங்க தான் டிரைவர்ஸா இருப்பா. நீங்க பொதுவாகவே பார்க்கலாம், டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாருமே பார்க்கலாம், அவங்க பொதுவா டக்குன்னு கோவம் வரும் தெரியுமா, கொஞ்சம் வேகமா எல்லாம் பேசுவா. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, செவ்வாய் அவர்களுடைய ஜாதகத்திலே வலிமையாக இருக்கிறது என்பதுதான் பொருள். ஒரு செவ்வாயினுடைய வலிமை பெற்றவர்களும் நல்ல டிரைவர்ஸா இருப்பாங்கிறதுக்காக சொல்றேன். ஆக நம்முடைய ஜாதகத்திலும் செவ்வாயினுடைய வலிமை இருந்தால் நம்ம வந்து வண்டி ஓட்டலாம், நல்ல டிரைவர், நல்லா டிரைவ் பண்ணுவான் என் பையன் அப்படிங்கிற மாதிரி பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். ஆக சந்திரன் என்கின்ற கிரகம் அது மனநிலையை கட்டுக்குள்ளாக வைத்திருக்க வேண்டும். செவ்வாய் என்கின்ற கிரகமானது இவருடைய ஜாதகத்திலே வலிமை பெற்றிருக்க வேண்டும். இது போக ஒரு சூரிய திசையிலே ராகு புக்தி நடக்கிறது, அல்லது ராகு திசையிலே சூரிய புக்தி நடக்கிறது, இந்த சூரியனோ ராகுவோ 8ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் சொன்னா நிச்சயமாக விபத்து என்பது உண்டாகும். நம்ம என்னதான் ஒரு கண்ட்ரோலா வண்டி ஓட்டின்னு போனா கூட, ஒரே டிராக்ல தான் நம்ம போயிட்டே இருப்போம், அதுவும் சீரா, அதுவும் வந்து ஒரு ஹைவேஸ்ல போகும்போது ஒரு 80லே தான் போயிட்டு இருக்கோம்னு வச்சுப்போம். அது கூட பார்த்தோம்னா இந்த மீடியனை ஒட்டின மாதிரி ஒரு இடத்துலதான் போயிட்டே இருப்போம். ஆனா திடீர்னு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா, எதிர்த்தாப்புல மீடியனை உடைச்சிட்டு ஒரு வண்டி வந்து ஒழுங்கா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பான், இந்த வண்டி மேல வந்து மோதும். இதற்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் அது போல விபத்துகளையும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ரெகுலரா ஒரு வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு, ஒரே டிராக்ல கரெக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா திடீர்னு எதிர்த்தாப்புல பார்த்தோம்னா ஏதோ ஒரு வண்டி பிரேக் ஃபெயிலியர் ஆகி அந்த வண்டி எதிர்த்தாப்புல மீடியனை உடைச்சுண்டு வந்து இவங்க வண்டியில மோதி இந்த வண்டியில இருக்கிறவங்களும் இறந்து போறாங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு காரணம் அந்த ராகுவினுடைய திருவிளையாடல் தான். சூரியன் ராகுவினுடைய சேர்க்கை, அதுவும் 8ஆம் பாகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இவர்கள் வண்டியை இயக்க கூடாது. சரி, இவங்க பின்னாடி படுத்துட்டு போனா கூட இவங்களுக்கு அந்த விபத்து வந்துடாதான்னு சொன்னா, இவர்கள் வண்டியை இயக்குவதால் தான் அந்த ரேடியேஷன், அதாவது எல்லாமே ஒரு ஈர்ப்பு தானே, அதனாலதான் வந்து இவங்க வண்டி மேல மட்டும் மோதுது. எத்தனையோ வண்டி போனா கூட அந்த வண்டி மேல எல்லாம் மோதாம இவங்க வண்டி மேல மட்டும் வந்து மோதுதுன்னு சொன்னா இது எப்படின்னு சொல்லுவா? இதுதான் விதி அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருவா தெரியுமா? விதிங்கிறது ஒண்ணும் இல்ல, நம்முடைய லக்ன பாவகம் தான். அந்த விதி என்பதை நம்முடைய லக்ன பாவகம் தான் தீர்மானிக்கிறது.
அதுல ஒரு சூரியன் ராகுவினுடைய ஒரு இணைவு, ஒரு 8ஆம் பாவத்திலே சூரியன் ராகுவினுடைய ஒரு இணைவுங்கிறது இருந்து அது அந்த நேரத்திலே ஒரு தசைங்கிறது நடக்குதுன்னு சொன்னா நிச்சயமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆக அந்த ஜாதக பலம் என்பதுதான் இந்த சாலை விபத்துகளையும் தீர்மானிக்கிறது. சாலை விபத்துகளில் சிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சந்திரனுடைய பலம் என்பது தேவை. அதனால்தான் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போதெல்லாம் தண்ணி குடிச்சிட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவா. ரொம்ப லாங் டிரைவ் பண்ணுவா தெரியுமா. நிறைய பேருக்கு வந்து இந்த 2 வீலர் ஓட்டுறதுங்கிறது ஒரு பேஷனா இருக்கும். நம்ம ஹைவேல போகும்போது கூட பார்க்கலாம், நிறைய அதற்குரிய ஜெர்கின்ஸ் எல்லாம் பெருசு பெருசா போட்டு இருப்பா. அவர்கள் அதற்குன்னே பார்த்தோன்னா ஒரு ஹெல்மெட் பார்த்தோன்னா நம்ம சாதாரண ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய்க்கு வாங்குவோம். அவங்க பார்த்தோம்னா 25,000 ரூபாய் ஹெல்மெட்டுன்பா. அந்த ஹெல்மெட்டு, அந்த ட்ரெஸ்ஸிங்கு, அது எல்லாமே அந்த வண்டியே பார்த்தோம்னா அது ஒரு 5 லட்சம் ரூபாய் வண்டி, 10 லட்சம் ரூபாய் வண்டிலாம் 2 வீலர்லயே வச்சுட்டு ஓட்டிட்டு போவோம். அவங்களுக்கு அது பேஷன். அவர்களுக்கு பார்த்தோம்னா செவ்வாயினுடைய வலிமை என்பது அவருடைய ஜாதகத்தில் அதிகமாக இருக்கும். நல்ல ஸ்டெடியா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பா. அவர்கள்லாம் பார்த்தோம்னா விபத்துல சிக்கிறதுங்கிறது ரொம்ப குறைச்சலா தான் இருக்கும். அவ்வளவு எச்சரிக்கையா வண்டி ஓட்டுப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வண்டியில ஃப்ரண்ட்லயே தண்ணி பாட்டிலாம் வச்சுட்டு இருப்பா. அப்பப்போ ஒரு 100 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை வண்டியை நிறுத்திட்டு தண்ணி குடிக்கிறத பழக்கமா வச்சுட்டு இருப்பா. அந்த தண்ணீரை அருந்துவதன் மூலமாக அவருடைய மனமானது கண்ட்ரோல்ல இருக்கு. நம்ம டிரைவர்ஸ் கூட பார்க்கலாமே, ரெகுலரா வண்டி ஓட்டிட்டு இருக்கக்கூடிய டிரைவர்ஸ், பஸ் டிரைவர்ஸ் ஆகட்டும் இல்ல வேன் டிரைவர்ஸ் ஆகட்டும், அங்க பக்கத்திலே ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி வச்சுட்டு இருப்பா. அப்பப்போ ஒரு மெடக்கு தான் எடுத்து குடிப்பா, நிறைய எல்லாம் குடிக்க மாட்டா. சும்மா ஒரு மெடக்கு தண்ணி எடுத்து குடிச்சிருவா. அப்படி தண்ணி குடிச்சா மனம் என்பது தெளிவடைகிறது, சீராக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக. ஆக இந்த சந்திரன் என்கின்ற கிரகத்தினுடைய பலம் தேவை. அதே மாதிரி செவ்வாயினுடைய ஆதிக்கம் என்பது ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் இவர்கள் நல்ல ஒரு வாகன ஓட்டிகளாக இருக்க முடியும். இந்த கிரகங்கள் வலுவிழந்து ஒரு சூரியன் ராகுவினுடைய தாக்கம் என்பது ஜாதகத்திலே 8ஆம் பாவத்தில் இருப்பவர்கள் நிச்சயமாக விபத்திலே சிக்குகிறார்கள். உடனே ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு என் ஜாதகத்துல சூரியன் ராகு 8ல இருக்கு, அப்ப நான் வண்டியிலே போகக்கூடாதான்னு சொல்லிட்டு வீட்டுல சும்மா இருக்கணும்னு சொல்லல. என்ன பண்ணணும்னு சொன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்கோ, சேஃபரான பிளேஸா பார்த்து உட்காந்துருங்கோ, மோஸ்ட்லி ட்ரெயின்ல போங்கோ. இந்த ஆக்சிடென்டல் சான்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது அது எப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஒரு சூரிய திசையில ராகு புக்தி நடக்கிறது அல்லது ராகு திசையில சூரிய புக்தி நடக்கிறது, அந்த சூரியன் ராகுவினுடைய அமர்விடம் என்பது 6, 8, 12 இருக்குன்னு சொன்னா நம்ம படியேறி போகும்போது கூட நமக்கு தடுக்கி விடுவதற்கான வாய்ப்பு என்பது உண்டு. எச்சரிக்கையோடு நடந்து கொள்வதற்காகத்தான் ஜாதகமும் ஜோதிடமும் பயன்படுகின்றன. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.